அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில் பரிகாரங்களை எப்படி செய்தால் பலன் தரும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சார் நான் செய்யாத பரிகாரமே இல்லை, நான் பார்க்காத ஜோதிடர்களே இல்லை, ஆனால் பலன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இதில் தடை, அந்த தாமதம், அந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நிச்சயமாக ஜோதிடராக இருக்க வாய்ப்பில்லை. காரணம், உங்களுக்கு சரியான பரிகாரத்தை தான் உங்களோட ஜோதிடர்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன தடை இருந்திருக்குன்னா, எப்போவுமே உங்கள் ஜாதக என்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கான பரிகாரத்தை சொன்னால், ஆரம்ப பரிகாரம் அவங்க ஒரு 3-4 பரிகாரம் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த பரிகாரத்தை நீங்கள் 21 நாளில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். எல்லாமே 21 அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்றைக்கு ஜாதகம் பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்து 21 நாளில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை அவங்க கொடுத்த நட்சத்திரமோ அந்த திதியோ யோகமோ கரணமோ அந்த 21 நாட்களில் வரலைன்னா, இந்த பரிகாரத்தை சங்கல்பமாக என்ன செய்யணும், இந்த பரிகாரங்கள் நான் செய்ய போனேன், அதில் தடை வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு 9 முறை சுற்றிட்டு ஒரு தேங்காய் எடுத்துங்க. அந்த தேங்காயோட குடுமையை பிச்சு கீழே போட்டுட்டு தலையை வலது பக்கம் 3 சுற்று, இடது பக்கம் 3 சுற்றி கண்ணை மூடிட்டு அந்த தேங்காயை உடைச்சிருங்க. இந்த செதறதை நீங்கள் பார்க்கக்கூடாது. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கை காலை கழுவிட்டு நீங்கள் உள்ளே போயிடுங்க. அப்புறம் இந்த பரிகாரங்கள் செய்கிறதுல எந்த தடையும் வராது. சரிங்களா? அடுத்து, எந்த நாளில் பரிகாரங்களை செய்யலாம்? ஒரு லாஜிக்காக இல்லை ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த ஜென்ம கிழமை அப்படின்னு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கிழமையில் பிறந்திருப்பாங்க. ஒருத்தவங்க ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தவங்க வியாழக்கிழமையில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து வெள்ளிக்கிழமையில் பிறந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பிறந்த கிழமையை பிரதானமாக எடுத்து அந்த நாட்களில் நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து, ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கிறீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முழு பலனையும் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி ஒரு மிருகசிருஷ நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னா, அந்த மிருகசிருஷ நாளை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னா, ஒரு ரேவதி நட்சத்திரம் நாளில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ நீங்கள் நட்சத்திரத்தை உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரி, உங்கள் நட்சத்திரம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இப்போ வந்து 27 நட்சத்திரம் ஒரு நாளில் உங்கள் நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு, ஆனால் வந்து ஒரு இம்மிடியேட்டாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபலம்னு சொல்லக்கூடிய 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும்பொழுது அது உங்களுக்கு பன்மடங்காக பலன்களை கொடுக்கும். சரி, அப்போ நாள் பார்த்துட்டோம், நட்சத்திரங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி உங்களுடைய கரணம், ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்திலையும் பிறக்கும்போது பஞ்சாங்கத்தோட அடிப்படையில் தான் உங்கள் ஜாதகம் இயக்கப்படுது, எழுதுகிறோம். அப்போ நீங்கள் பிறந்த நாளில் செய்யலாம், நட்சத்திரத்தில் செய்யலாம், கர்ணத்தில் செய்யலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பாங்க. ஒருத்தவங்க பவகர்ணத்தில் பிறந்ததான் அந்த பவகர்ண நாளில் உங்கள் கர்ணநாதனையோ இல்லை உங்கள் தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அது உங்களுக்கு பன்மடங்காக பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க கரசை கர்ணத்தில் பிறக்கிறாங்கன்னா, கரசை கரணம் வர நாளில் போய்ட்டு நீங்கள் அந்த கரசை கரணத்துக்குள்ள தெய்வங்களை வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து, நீங்கள் பிறந்த யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களோட யோகி நாள் அப்படின்னா ஒரு நாம யோகங்கள் இருக்குது. விஷ்கம்பம், பிரதி, ஆயுஷ்மான், சௌபனம், சௌபாகியம், அதிகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 27 நாம யோகங்கள் இருக்குது. நீங்கள் நாம யோக நாட்களில் பண்ணலாம், இல்லை நாம யோகத்துக்குள்ளே கிழமையில் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு யோகி வந்து சந்திரனாக இருக்குன்னா ஒரு திங்கக்கிழமையில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு யோகி புதனாக இருக்குன்னா புதன்கிழமையில் போய் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு யோகி செவ்வாயாக இருக்குன்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் போய் பரிகாரங்கள் பண்ணலாம். இப்படி செய்யும்பொழுது உங்களோட பரிகாரங்கள் முழுமையாக பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் எல்லா தெய்வ வழிபாடுகளும் நான் பண்ணிட்டேன், ஆனால் குலதெய்வ வழிபாடுகள் நான் பண்ணுறதில்ல அப்படின்னா, உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சால் தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படி என்ன செய்யலான்னா, குலதெய்வம் தெரியாதவர்கள் பார்த்திங்கன்னா உங்களோட மூதாதையர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அது ஒரு வீடியோவை நான் தனியாகவே போட்டு தரேன். சரிங்களா? அப்போ குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனமாற பிரார்த்தனை பண்ணி இதை செய்யும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் இந்த மாதிரி நாட்களையும் இந்த மாதிரி கிழமைகளையும் தேர்ந்தெடுத்து செய்ய உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பரிகாரங்கள் உடனே பலிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஒரு வார காலத்துக்கு முன்னே அசைவ உணவுகள், மது மாமிச புகையிலை இந்த மாதிரி விஷயங்கள், லாகிரி வஸ்துக்கள் பயன்படுத்தாமல் தாம்பத்தியங்களில் ஈடுபடாமல் நீங்கள் செய்யும்பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பரிகாரத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு சிரத்தையாக செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பரிகாரங்கள் உடனே பலிக்கும். ஏன்னா
பரிகாரம் அப்படின்னா உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக உண்மை. காரணம் என்ன, ஒரு ஜுரம் அடிக்குதுன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஃபீவர் இருக்குது, டாக்டரும் சொல்கிறார் ஆமாப்பா அவனுக்கு ஃபீவர் இருக்குன்னு, அதில் எந்த யூஸுமே இல்லை. டாக்டர் என்ன சொல்கிறார், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறார், சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. அதுமாரி ஒரு ஜோதிடர் வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுக்குறாருன்னா எப்போவுமே ஜோதிடருக்காக அந்த பரிகாரம் செய்யாதீங்க. நாம் ஜெயிக்கணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத அந்த ஸ்திரத்தையோடு செய்யுங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அன்னைக்கு வந்து எனக்கு இந்த பரிகாரம் சொல்லிடுங்க, அதை முடிச்சுட்டு இதை பண்ணலாம், அப்படி பண்ணாதீங்க. காரணம், இந்த பரிகாரத்தை முடித்து ப்ராப்பராக முடிச்சுட்டு அப்புறம் ஆழ்ந்த வேலை அந்த வேலை தான். ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது தான் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி வரும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ண உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்கள் வசம் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.